ஐபிசி தமிழ் செய்திகள். ஆசாத் சாலே, சுரேன் ரகவன் ஆகிய தனது இரு நெருங்கிய நண்பர்களை மேல் மாகாணத்திற்கும் வடமாகாணத்திற்கும் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசியல் சச்சரவுகளுக்கு அப்பால் இன்றைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் தமிழ் பேசும் இவர்கள் இருவரும் சிறப்பாக சுழியோடி கரை சேரவும் மக்களை கரை சேர்க்கவும் வாழ்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அறிக்கையில் மேலும் ஆசாத் சாலையும் விக்ரமபாகு கருணாரத்னவும் நானும் இந்த நாட்டின் இருள் சூழ்ந்த நெருக்கடி வெளிகளில் கூட்டாக செயற்பட்டுள்ளோம். மிகவும் மோசமான அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம். சமாதானம், சுதந்திரம் மீண்டும் நிலைநாட்டப்பட்ட பின் இன்று நாங்கள் வெவ்வேறு திசைகளில் பயணித்தாலும் மீண்டும் ஒருவேளை இந்த நாட்டில் இருள் சூழ்ந்தால் நாமே களத்தில் நிற்போம். இன்றைய புதிய பயணத்தில் ஆளுநர் ஆசாத் சாலி தமது பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி மேல் மாகாணத்து கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்ட தமிழ் பேசும் மாணவரது கல்வி தேவைகளை மேம்படுத்த வேண்டும். இதற்கு என் அமைச்சில் பக்கபலத்துடன் எங்கள் கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் முழுமையாக துணை நிற்பார்கள் என அவருக்கு நான் தெரிவித்துள்ளேன். அதேபோல் நண்பர் சுரேன் ராகவன் நான் அறிந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர், தமிழ், சிங்கள, ஆங்கில புலமையாளர், முன்னிலை விவகாரங்கள் தொடர்பில் காத்திரமான நிலைப்பாடுகளை கொண்டுள்ளவர். கொள்கை நிலைப்பாடுகளும் நடைமுறைகளுக்கும் இடையில் அவர் போராட வேண்டி வரும். சொல்லனா போர் துன்பங்கள் அனுபவித்த வடக்கு மக்கள் தொடர்பில் அவருக்கு எனது அமைச்சின் தேசிய ஒருமைப்பாடு, சமூக மேம்பாடு விவகார அங்கங்கள் கை கொடுக்க தயாராக உள்ளதை அவருக்கு நான் தெரிவித்துள்ளேன். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு அரசியலை விட்டுவிட்டு அவர் வடக்கில் சமூக பொருளாதார மேம்பாட்டை முன்னெடுப்பார் என நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.